நீ போயிருக்கேன் வேலைக்கு ஆள் வந்தாங்கன்னா இன்ஜினியர் வந்தாங்கன்னா திடீர்னு ஒரு ஃபோன் வந்துதான் அவனா ஒரு லேபர் எடுத்துட்டானா ஒரு அவரும் போயிட்டாங்க திங்கி வந்து வருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீட்லேயே தான் இருக்கானுங்களாம். சரியாக முடியாது நீங்கள் ரூம் எடுக்க வேண்டியதுதானே கோயிலுக்கு அந்த கட்டுற வீட்லேயே இருக்காங்களாம். புருஷனும் கொண்டாட்டி அதுக்கு அங்கே போயிடுவாங்க ஆத்தியப்பட்டு போயிடுவாங்க நினைக்கிறேன். டீச்சர் போனாமல் ரூம் முடிச்சாமல் அங்கே விட்டுட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா அதே உள்ள படுத்துட்டு கொண்டா அப்படின்னு ஆனால் அங்கே தான் குடிச்சாங்க உள்ளாங்க எல்லாம் அங்கே தானே டிஃபன் தான் வெளியில் ஆத்திமேட்டு பூசல் நடக்குதான் கரண்ட்டு இது பண்ணுறாங்க. பார்த்துட்டு நீ செல்வி பொண்ணு தானே? ஆமாம் பாட்டி நல்லா இருக்கா எப்படி இருக்கிறாங்க? செல்வி ரொம்ப பிடிக்கும் அம்மா ரொம்ப பிடிக்கும். அதான் சித்தே நம்ம சொல்கிறேன். தம்பி தானே ஒருத்த குட்டி பையன். ஆமா நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்காங்க. யார் அது? இல்லை இப்போ நாங்கள் வேறு இது போயிட்டோன்னா சொந்த வீட்டு தானே கட்டி போனீங்க அப்படின்னாங்க. அதான் அங்கே தான் இருக்காங்க. வாடகை தரோம் சொந்த வீடுன்னு தெரியல. வீடு வாடகை வீடு இருக்கிறாங்க புதிய வீடுமா இருக்காங்க. அதனால இப்போ வந்து அவங்க வாடகை வீட்டில் இருக்காங்க. அதான் நான் இதை நெக்ஸ்ட் குத்திடுவேன் மறுபடியும் குத்திடுவேன். இப்போதான் வந்தீங்க என்ன செருப்பு பிஞ்சிரும். அப்படி காலி பண்ணுறேன் மிச்சம் நான் கரெக்டாக தான் வந்தேன். ஆமாம் ஒன்று சாப்பிடுங்க. திவேஷ் 2 டே எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று பாதி சரியான இல்லை அது சேவிங் பண்ணா இது இருக்கா இருக்கா அது பவர் இருக்கிற இருக்கா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கு வேறு வாங்க மாட்டேன் பில்லு வாங்க ரொம்ப அதெல்லாம் வேணாம் டேம் மேலே அப்புறம் பார்த்தா போயிடுது திருப்பி வித்தர் கதையை சொன்னேன் அவர்கிட்ட நாங்கள் பார்த்து ஆச்சரியல ரொம்ப மந்த சத்தம் போடுங்க வேறு சொல்லி மாற்றிருக்கேன் திருப்பி 90,000 ரூபாய்க்கு ஓப்போ ஓப்போ கேமரா மொபைல். அது அங்கே இது வீட்டுக்கு போகும்போது பார்த்தேன்ல அதானே அதான் சாம்சங் வந்து ஓப்போ வாங்கிடலாம் லெனோவோ இருந்தது. அது அவங்க வீட்டில் இருக்கும்போது இல்லை அதான் அடுத்த வேலைக்கு உடுத்த துணி இல்லைன்னு மகன் கஷ்டப்படுறான். அதுக்காக வெளியே வர மாட்டேங்கிறான்னு அவன் அவர்கிட்ட டீப்பாக பேசியிருக்கேன். அந்த 10,000 அழகாக கொடுத்தேன்னா சந்தோஷமாக எல்லோரும் சேர்ந்து துணி வாங்கிக்கலாம். காலத்துக்கு அதை பார்த்து சந்தோஷப்படலாம். என்ன அவனுக்கு தெரியும்